ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மதுரை தாவேக மாநாட்டில் ட்ரோன்கள் மூலமாக குடிநீர் பாட்டில்கள் தற்போது விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழாய் மூலமாக குடிநீர் பதிக்கும் பணிகளும் நடைபெற்றிருந்தன. தற்போது ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. தாவேக மாநில மாநாடு நடைபெறும் அந்த பாரபத்தி பகுதியில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஹியூமிடிட்டி என்று சொல்லப்படக்கூடிய காற்றில் உள்ள ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது. இதனால் இயல்பை விட அதிகமாக வெப்பநிலையை மக்கள் உணர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏற்கனவே ஒரு சில தொண்டர்கள் அந்த பகுதியில் மயங்கி விழுந்ததான காட்சிகளையும் நாம் பார்த்தோம். அவர்களுக்கான முதலுதவிகளும் வழங்கப்பட்டன. இந்த சூழலில் ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். ஏற்கனவே விக்கிரவாண்டி மாநாட்டிலும் குடிநீருக்காக பல தொண்டர்கள் தவித்ததாக செய்திகளை நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குடிநீர் வழங்குதலும் சரி, அதேபோல ட்ரோன்கள் மூலமாக குடிநீர் விநியோகிக்கப்படும் என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்க்கிறோம். பாரபத்தி பகுதியில் வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸாக இருந்தாலும் கூட ஃபீல் லைக் டெம்பரேச்சர் என்று சொல்லக்கூடிய உணரும் வெப்பநிலை அந்த பகுதியில் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இதனால் சில தொண்டர்கள் மயங்கி விழுந்ததான காட்சிகளை நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். இதன் தொடர்ச்சியாக தற்போது குடிநீர் விநியோகம் செய்யும், அதாவது ட்ரோன்கள் மூலமாக குடிநீர் பாட்டில்களை விநியோகம் செய்யும் பணி தற்போது தொடங்கியுள்ளது. நாம் நேரலையில் அந்த காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், விரிவா சொல்லுங்க, எத்தனை ட்ரோன்கள் தற்போது பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு, எவ்வளவு பாட்டில்கள் விநியோகம் செய்யப்பட இருக்கு? மதுரை பாரபத்தி பகுதியில வெயிலுடைய தாக்கம் மிக 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 அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு சூழல்ல தான் இங்கே மாநாட்டுக்காக குழுமியிருக்கக்கூடிய தொண்டர்கள் தண்ணீர் பல்வேறு இடங்கள்ல தண்ணீர் கிடைக்காமல் அவதிக்குள்ளாக சூழல்ல தற்போது தாவேக நிர்வாகிகள் ட்ரோன் மூலமாக ஒரு புறம் குடிநீர் விநியோகமும் மறுபுறம் இந்த வேளாண்மைக்காக ஸ்ப்ரே தொடர்ந்து பேசலாம். வெயிலுடைய தாக்கம் அந்த பாரபத்தி மாநாடு நடைபெறும் பகுதியில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே 37 டிகிரி செல்சியஸ் என்பதான நிலையை நாம் முன்னதாக பார்த்திருந்தோம். இருந்தாலும் கூட உணரும் வெப்பநிலை என்று சொல்லக்கூடிய ஃபீல் லைக் டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருக்கிறது. அதே போல காற்றுடைய திசை வேக மாறுபாடு, மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருப்பது போன்றவை நமக்கு வெப்பநிலையை, உடல் உணரும் வெப்பநிலையை மேலும் அதிகப்படுத்தி இருக்கின்றன. இதனால் அந்த பகுதியில் குடிநீர் விநியோகம் என்பது அவசியமாகிறது. ஏற்கனவே ஸ்நாக்ஸ் பை போல அவர்கள் குடிநீர் பாட்டிலையும் சேர்த்து வழங்கியிருந்தாலும் கூட அந்த குடிநீர் எவ்வளவு நேரத்திற்கு போதுமானதாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது. தற்போது ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டிலை விநியோகம் செய்யும் பணி அந்த பகுதியில் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறம் வெயிலுடைய தாக்கத்தின் காரணமாக வெயிலை தாங்க முடியாமல் தரை விரிப்புகளை மக்கள் குடைகளாக பயன்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் மறுபுறம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதன் காரணமாக தண்ணீருக்கான தேவையும் அந்த பகுதியில் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே இதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குழாய் மூலமாகவும் குடிநீர் விநியோகிக்கும் பணியும் செய்யப்பட்டிருந்ததாக செய்திகளில் பார்த்திருந்தோம். தற்போது ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டில்களை விநியோகம் செய்யும் பணி தொடங்கியுள்ளது. தாவேகாவின் மாநில மாநாட்டுக்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில் பாதுகாப்பு, மருத்துவம் இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தண்ணீர் தேவை ஏற்கனவே நடைபெற்ற மாநாட்டிலும் அதிகமாகவே இருந்தது. தற்போது குடிநீர் பாட்டில்கள், ஸ்நாக்ஸ் பை உள்ளிட்டவை விநியோகிக்கப்பட்டாலும் கூட அந்த பகுதியில் உணரும் வெப்பநிலை என்பது மிக அதிகமாக இருக்கிறது. அதற்கு காரணம் காற்றுடைய திசை வேக மாறுபாடு, அதேபோல ஹை ஹியூமிடிட்டி என்று சொல்லக்கூடிய காற்றிலுடைய ஈரப்பதமும் அதிகமாக இருப்பதன் காரணமாக வெப்பநிலை அதிகமாக உணரப்படுகிறது. ஏற்கனவே ஒரு சில தொண்டர்கள் மயங்கியும் விழுந்தார்கள். அவர்களுக்கும் மருத்துவ வசதிகள் வழங்கப்பட்டிருந்தன. தற்போது ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டில்களை விநியோகிக்கும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது.
வளிமண்டலத்தில் காற்றின் போக்கில் நிலவும் வேக மாறுபாடு மற்றும் குறிப்பிட்ட இடத்தில் அதிகப்படியான கூட்டம் கூடும் போது உணரும் வெப்பநிலை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புள்ளது. அது இங்கு மட்டுமல்ல, எங்கிருந்தாலும் உணரும் வெப்பநிலை அதிகமாகத்தான் இருக்கும். இங்கு மக்களுடைய கூட்டம் அதிகமாகவும் இருக்கிறது என்பதன் காரணமாக உணரும் வெப்பநிலை அதிகமாக இருக்கிறது. ஏற்கனவே தண்ணீர் பாட்டில்கள் விநியோகிக்கப்பட்டிருந்தாலும் கூட அவை எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் என்பது தெரியவில்லை. ஏனால் காலை முதலே தொண்டர்கள் உள்ளே குவிந்து வருகிறார்கள். எனவே ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டில்களை விநியோகிக்கும் பணி தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி முதலே படிப்படியாக வெப்பத்துடைய தாக்கம் அதிகரித்து வந்தது. 12 மணி வாக்கில் இன்னுமே அது அதிகரித்தது. வெப்பநிலை குறைவாக இருந்தாலும், அதாவது சாதாரணமான ஒரு நிலையில் இருந்தாலும் உணரும் வெப்பநிலை என்பது அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு காரணம் வளிமண்டலத்தில் நிலவக்கூடிய அந்த காற்றின் வேக மாறுபாடு. அதன் காரணமாக உணரும் வெப்பநிலை தற்போது அதிகமாக இருக்கிறது. வெயிலின் தாக்கத்தால் தரை விரிப்புகளை குடைகளாக மாற்றக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியான சூழலில் குடிநீர் பாட்டில்களை விநியோகிக்கும் பணி தொடங்கியிருக்கிறது. ட்ரோன்கள் மூலமாக தண்ணீர் தெளிக்கும் பணியும் தொடங்கி இருப்பதாக நாம் செய்திகளில் பார்க்கிறோம். ஒருபுறம் தாவேகாவின் தொண்டர்கள், தன்னார்வலர்கள், நிர்வாகிகள் ஸ்நாக்ஸ் பை, தண்ணீர் பாட்டில் உள்ளிட்டவற்றை விநியோகிக்கும் காட்சிகளை பார்க்கும் அதே நேரத்தில் அவை எந்த அளவுக்கு போதுமானதாக இருக்கும் என்பது தெரியவில்லை. இதன் காரணமாக ட்ரோன்கள் மூலமாக குடிநீர் பாட்டில்களை விநியோகிக்கும் பணியும் தண்ணீர் தெளிக்கும் பணியும் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. நேரம் பிற்பகல் 12:34. 12 மணியிலிருந்து 3 மணிக்குள் வெப்பநிலை எந்த பகுதியாக இருந்தாலும் உச்சத்தை தொடும். அந்த வகையில் தற்போது பாரபத்தி பகுதியிலும் வெப்பத்துடைய தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் ஜூஸ் கடை போன்ற அருகே இருக்கக்கூடிய கடைகளில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. அதேபோல குடிநீர் பாட்டில்களை விநியோகம் செய்யும் இடங்களிலும் தொண்டர்களின் கூட்டம் அதிகமாக குவிந்திருப்பதை நாம் காட்சிகளில் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், வெயிலுடைய தாக்கம் நேரம் செல்ல செல்ல அதிகரித்துக் கொண்டே இருக்கிறதே, வெப்பத்தை தணிக்க அப்பகுதி மக்கள் என்ன செய்கிறார்கள், குறிப்பாக தொண்டர்கள்? பாரபத்தி பகுதி முழுவதும் கடுமையான வெப்பநிலையானது இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் பார்க்கும் காட்சிகள் அனைத்தும் இருக்கக்கூடிய வெப்பநிலை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை எவிடென்டிக்கலா நம்மளுக்கு உணர்த்தும் வகையிலான காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. மாநாட்டு திடலுக்குள் எந்த அளவிற்கு கூட்டங்கள் குவிந்த வண்ணமே இருக்கின்றனவோ அதே போலவே குளிர்பான கடைகள் அனைத்திலும் தொண்டர்களும் சரி, ரசிகர்களாக வருபவர்களும் சரி, தொடர்ச்சியாக குளிர்பானங்களும் நீராகாரங்கள் இருக்கும் கடைகளையுமே தேடி ஓடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மாநாட்டு திடலுக்கு உள்பகுதியில் குடிநீருக்கான பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டிருந்தாலும் போதிய அளவு அந்த நீர்ச்சத்து தேவைப்படுகிறது என்பதன் காரணமாக கரும்பு ஜூஸ் கடை ஆகட்டும், எலுமிச்சை சாறு கிடைக்கும் இடங்கள், தர்பூசணி உள்ளிட்ட கடைகளை நோக்கியே தொண்டர்களும் இங்கு வரக்கூடிய பொதுமக்களும் தொடர்ச்சியாக செல்லக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஒருபுறம் தகிக்கும் வெயில், மறுபுறம் இங்கே அந்த புழுதி கிளம்பும் ஒரு கூடிய சூழலில் அனல் புழுதி காற்று போன்ற ஒரு நிலையானது இங்கு இருக்கிறது. முன்பும் பதிவு செய்திருந்தோம், நெடுஞ்சாலை பகுதியில் அந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அனல் காற்று ஒருபுறம் இருக்க, அதாவது குளிர்பானங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளையும் ரசிகர்களும் இந்த தொண்டர்களும் முண்டியடித்துக் கொண்டு நெருங்கும் காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் அவர்களின் தாகத்தை மட்டுமல்லாமல் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வெயிலின் தாக்கத்தை உணர்த்தும் விதமாகவே இருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த உச்சி வெயிலானது தற்போது எட்டி இருக்கிறது. இருப்பினும் ஒருபுறம் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையிலும் குளிர்பான கடைகளை நோக்கி அதிக அளவில் ஓடக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இம்முறை கடந்த முறை மாநாட்டின் போது ஏற்பட்ட அந்த சிக்கல்கள், குடிநீருக்கான சிக்கல்கள் இருந்ததை நிவர்த்தி செய்திருந்தாலும் கூடுதலாக எலுமிச்சை சாறு போன்ற விஷயங்களுக்கு அவர்கள் கவனம் செலுத்தினால் வருபவர்களின் உடல்நிலையை கருத்தில் கொள்ள முடியும் என்கிறதும் இந்த ஒரு மாநாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினையாக இருக்கும் என நாம் பார்க்கலாம். மருத்துவ முகாம்கள் மூலமாக கொடுக்கப்படும் இடங்களிலும் ORS வாட்டர் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இருப்பினும் ஐஸ்கிரீம் கடைகள், ஜூஸ் கடைகள் ஆகியவற்றில் தொடர்ச்சியாகவே தொண்டர்களும் ரசிகர்களும் குவிந்து கொண்டிருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. வேதவழி, தாவேகா சார்பிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. தண்ணீர் குழாய் பதிக்கும் பணிகளாகட்டும், அதே போல ட்ரோன் மூலமாக குடிநீர் பாட்டில்களை விநியோகிக்கும் பணிகளாகட்டும், அவை போதுமானதாக இருக்கிறதா?
மட்டுமல்லாமல் குடிநீரும் ஒரு புறம் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த ட்ரோன் மூலம் வழங்கப்பட்டன. அதே போல அந்த வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக தண்ணீரை பீச்சி அடிக்கக்கூடிய ஒரு செயல்களிலும் உள்ளே ஈடுபட்டிருந்தனர். இது போன்ற செயல்கள் தற்போது இருந்தாலும் தொடர்ச்சியாக தொண்டர்களும் ரசிகர்களும் வந்த வண்ணமே இருக்கின்றனர். ரசிகர்களிடம் கேட்கலாம், வெயில் கடுமையா இருக்குன்னா மேனேஜ் பண்றதுக்கெல்லாம் என்னென்ன பண்றீங்க? வெயில் அதிகமா இருக்குதான், ஆனாலும் தலைவருக்காக எல்லாரும் வந்திருக்கோம். இதை விட அதிகமான வெயில் இருந்தாலும் தாங்குவோம். தளபதியோட முகத்தை பார்த்தா எதுவும் ஆகாது. ஒரு மீதான ஆர்வம் அதிகமா இருந்தாலும் உடல்நிலை அப்படிங்கறது முக்கியமா இருக்கும். நீங்க எந்த மாதிரியான பிரிப்பரேஷனோட வந்திருக்கீங்க? நாங்க தளபதிக்கோசரம் வந்திருக்கோம். தளபதிக்கோசரம் நாங்க உயிரே கொடுப்போம். வெயில் அதிகமா இருக்குன்னா மேனேஜ் பண்றதுக்கு உங்களோட உடல்நிலையும் பார்த்துக்கணும், எலுமிச்சை சாறு போன்ற விஷயங்கள் எடுத்துக்கணும். இப்ப வெயில தணிக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க? ஜூஸ் எல்லாம் நாங்க தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம், இளநீர் சாப்பிட்டு இருக்கோம், ஜூஸ் நல்லா சாப்பிடுறோம். வெளியில எல்லா ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டு தான் இருக்கோம். நாங்க 9 மணிக்கு உள்ளார வந்தோம். வெயிலும் பொருட்படுத்தாம கிட்ட வரை போயிட்டு வெளியே தேவையானது சாப்பிட்டு தான் உள்ள போயிட்டு வந்தீங்க. அங்க தண்ணி எல்லாம் இந்த தடவை அங்கங்கேயே கிடைக்கிற மாதிரி பைப்ல ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணிருந்தாங்க. போதுமானதா இருக்கா? போதுமானது நல்லா இருக்கு, எல்லாம் பக்காவா இருக்கு. தொண்டர்கள் கேட்கும் போது தண்ணீர் வசதி போன்றவை போதுமான அளவு செய்திருந்ததாக ஒரு புறம் கூறியிருக்கிறார்கள். இருப்பினும் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக யாரேனுக்கும் பிரச்சனை ஏற்பட்டால் மருத்துவ முகாம்கள் மூலமாக அவர்களுக்கு ORS வாட்டர் மற்றும் நேரடியாக குளுக்கோஸ் உள்ளவற்றை வழங்குவதற்கும் உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேதவள்ளி, ரவீன், நேரம் செல்ல செல்ல வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறது. அந்த மாநாட்டிற்கான நிகழ்ச்சி நிரலில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா முன்கூட்டியே தொடங்குவது போல? வேதவள்ளி, கடந்த முறை பார்ப்போம் என்றால் மாலை 5 மணிக்கு மேலாக தொடர்ச்சியாக முக்கிய தலைவர்கள் பேசுவது போன்றவற்றை நம்மால் பார்க்க முடிந்தது. இம்முறை கடுமையான வெயில் இருப்பது நேரடியாக கட்சியின் நிர்வாகிகள், கட்சியின் தலைவருக்கு முதற்கொண்டு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக இப்போதே மாவட்ட செயலாளர்கள் அனைவரையும் மேடையில் அமர வைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே இருந்து மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், மேடைக்கு செல்பவர்கள், மேடையில் அமரக்கூடியவர்கள் என அனைவரும் மேடைக்கு ஏற்றப்படுவதற்கான நடவடிக்கைகளை தொடங்கியிருந்தன. இதன் மூலம் சற்றே முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட நேரத்தை விட முன்கூட்டியே மாநாடு தொடங்கும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. வேதவள்ளி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன். கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.